சென்னை சென்ட்ரல் சத்ரபதி சிவாஜி டெர்மினல், ஜோலார்பேட்டை ஜங்ஷன், வாலாஜா ரோடு, பெங்களூர் கண்டோன்மெண்ட். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ்க்கு டிராவல் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சென்ட்ரல், டெர்மினல், ஜங்ஷன் இந்த மாதிரி பேரை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. எல்லாமே ஸ்டேஷனா இருந்தாலும் ஏன் இப்படி டிஃப்ரெண்டான பேர் சொல்றாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அதாவது சிட்டிக்குள்ள நிறைய ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் கூட இது வந்துட்டு ரொம்பவே பிஸியான ரயில்வே ஸ்டேஷனா இருக்கும். இங்க இருந்து நீங்க இந்தியாவோட முக்கியமான லொகேஷன்ஸ்க்கு டைரக்டா கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டேஷனை தான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்தது டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ். இங்க என்னன்னா ரயில்வே ட்ராக்ஸ் இதோடவே முடிஞ்சிடும். ஸோ இதை தாண்டி ரயில்வே ட்ராக் கண்டினியூ ஆகாது. ட்ரெயின் வந்த வழி ரிட்டர்ன் போய் வேற டைரக்ஷன்ல எடுத்தாதான் வேற ரூட்ஸுக்கு போக முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சத்ரபதி சிவாஜி டெர்மினல் இல்ல சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை கூட ஒரு டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷன். ஜங்ஷன்ஸ். ஸோ ஜங்ஷன் ஸ்டேஷன் என்னன்னா இங்க வந்துட்டு 3 இல்ல 3க்கு மேல இருக்கிற ரூட்ல இருந்து வர ட்ரெயினுங்க இங்க ஒன்னா சேரும். இல்ல இந்த ஸ்டேஷனை தாண்டி பிரிஞ்சு 3 இல்ல 3க்கு மேல ஸ்டேஷன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் ஒரே இடத்துக்கு போகாம பல இடத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜோலார்பேட்டை ஜங்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கேரளாக்கும் போக முடியும், பெங்களூருக்கும் போக முடியும், தமிழ்நாட்டுக்கும் போக முடியும். தமிழ்நாட்டிலே பல டிஃப்ரெண்டான லொகேஷன்ஸ்க்கும் டைரக்டா கனெக்ட் பண்ண முடியும். ரோடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்துட்டு சிட்டிக்குள்ள இல்லாம சிட்டியை ஒரு ரோடு மூலமா கனெக்ட் பண்ற இடத்துல தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வாலாஜா ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாலாஜா பஸ் ஸ்டாப்ல இருந்து இல்ல வாலாஜா சிட்டில இருந்து ஒரு ரோடு மூலமா தான் ரயில்வே ஸ்டேஷன் கனெக்ட் ஆயிருக்கும். கண்டோன்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிலிட்ரி பேஸை ஒட்டி தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்கள் இருக்கும். ஸோ அதாவது மிலிட்ரிக்காரங்களுக்கு டிராவல் பண்றதுக்கும் இல்ல அவங்களோட கூட்ஸை ஈஸியா மூவ் பண்றதுக்கும் யூஸ் பண்றது தான் கண்டோன்மெண்ட்ஸ். இது இல்லாம பிளாக், ஹால்ட், கிராசிங் நிறைய சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ட்ரெயின் வெறும் வந்து போகும். ஸோ இங்க வந்துட்டு நிக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனோ இல்லை ஒரு ஸ்பெஷல் ரீசன்ஸ்க்காக மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.